பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குறேன் நான். பாருங்கள், ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த கோழி. இவ்வளோ அழகாக சாப்பிடுது பாரு. காலிஃப்ளவர் கட் பண்ணின்னுக்கிறேன் நான். அதில் வந்து 2 பீஸ் எடுத்து எடுத்து போட்டுன்னுக்கிறேன், சாப்பிடுதுங்க. இதெல்லாம் ஊர் நாட்டில் தான் நல்லா வளர்க்குவேன். பாருங்கள், நான் இந்த பெங்களூரில் இருக்கிறதுனால பாரு, இது வளர்க்குறதுக்கு இடமே இல்லை எனக்கு ரொம்ப. ஆனாலும் இந்த இடத்துல நான் வளர்த்துன்னுக்கிறேன். கோழி, மாடு, ஆடுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வளர்க்குறதுக்கு தான் எனக்கு இடம் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பேஜாராகுது இதுங்களை பார்க்கும்போது. நான் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது பார்த்தா இதுங்களுக்கு தண்ணி இருக்காது. ஒரு ஒரு நேரத்தில் என் காலை வந்து கொத்தும். இந்த 2 கோழியும் வந்து கொத்துச்சுனாக்கா நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு தண்ணி வச்சுட்டு அப்புறமா கெவுரெல்லாம் அள்ளி போட்டுட்டு அது பாத்ரூம் எல்லாம் தொடச்சின்னுக்கிற வேலை தான் எனக்கு. ஊர்லன்னா பில்லில் போயிட்டு எங்கன்னா விளாடும். அது பாட்டில் தோட்டம் கிடக்கும், தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு இறெல்லாம் தின்னுட்டு வரும். பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்தோம், அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னதுலேருந்தே. பாருங்க, சின்ன குட்டியாக இருந்துச்சு. ஒரு கோழி வந்து சின்னது 10 ரூபான்னு 2 கோழி வாங்கின்னு வந்தேன் நான். ஃபாரம் கோழி, இது நாட்டுக்கோழி கிடையாது, இது ஃபாரம் கோழி. பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அழகாக கால் தூக்குது பாரு. அதை பாரு, என்கிட்ட வந்து விளாடும். இது மேலே பார்க்கும். இந்த இது சாப்பிட்டா பிடி. இந்த குட்டியாக இருந்துச்சு பாருங்கள், இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. பானை பாருங்கள், பானை எப்போ கொத்த போகுது.